அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்பான மாணவ கண்மணிகளே, உங்களை போன்று ஒரு காலத்திலே இந்த ஜாமியாவிலே மாணவர்களாக இருந்து கல்வி பயின்றவர்கள் அவர்கள் உயர்வு பெறுவதற்கு காரணமாக இருந்த மன்பவுல் அன்வாரை மறக்காமல் நன்றி உணர்வோடு ஆண்டுகள் தோறும் உங்களை வந்து ராமநாதபுரத்திலிருந்து சந்திக்கின்றார்கள். மதரசாவின் மீது உண்டான பற்றை வெளிப்படுத்துவதற்காக ஒரு சின்ன முயற்சி செய்து உங்களுடைய காலை உணவுக்காக ஏற்பாடுகளையும் செய்து தந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், மௌலானா ஷேக் தாவூத் மும்பை அவர்கள் கூட இன்று தனிப்பட்ட முறையில் தங்களுடைய உதவியை மருசாவுக்கு கொடுப்பதற்காக வந்துள்ளார்கள். 2 மாதத்திற்கு முன்பு என்னை தொடர்பு கொண்டு இப்படியாக ஒரு எண்ணம் இருக்கிறது எனக்கு என்று சொன்னபோது நான் சொன்னேன், ராமநாதபுரத்துடைய ஆலிம்கள் எல்லாம் வருவார்கள், அப்போது தாங்களும் வந்து உங்களுடைய அந்த உதவியை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று. அவர்களும் வந்திருக்கிறார்கள். இன்னொரு விசேஷம் என்னவென்றால், மும்பை பேரவையுடைய பொருளாளர் கண்ணியத்திற்குரிய பெரிய உஸ்தாத் பஷீர் அகமது ஷேட் ஆலிம் அவர்களும் ஷேக் தாவூத் ஆலிமும் ஒரே ஆண்டிலே 1974 அதில் ஒரு 26, இப்போ ஒரு 25 முடிஞ்சிருக்குது. ஏறக்குறைய 51 ஆண்டுகள் நம்முடைய மதரசாவிலே கல்வி பயின்று 50 ஆண்டுக்கு பின்பும் அந்த பசுமையான நினைவுடன் நம்முடைய ஜாமியாவை பற்றி அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது என்றால் பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் அவர்கள். அத்துடன் நம்முடைய மதரசாவும் கூட இப்படிப்பட்ட நன்றி உணர்வுடைய மாணவர்களை எல்லாம் தயார் செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் நினைத்து பார்த்து நமக்கு நாமே பெருமிதம் அடைகிறோம். அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் காலையில் அவர்கள் தங்களுடைய சார்பாக உங்களுக்கெல்லாம் காலை உணவை கொடுத்தார்கள். இப்போது இந்த சின்ன நிகழ்வு தான் ஒரு சில மணி துளிகளிலே முடிந்துவிடும். அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் இதை ஏற்படுத்தியிருக்கிறோம். இதனுடைய தொடக்கம் அல்லாஹுடைய கலாமிலிருந்து தௌரத்துல் ஹதீஸ் மாணவர் மௌலவி ஹாஃபில் சையீத் அன்வர் மும்பை சென்னை
சில ஆயாத்துகளை ஓதுவார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا يستوي أصحاب النار وأصحاب الجنة. أصحاب الجنة هم الفائزون. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله
سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم شكرا لك جزاكم الله خير الجزاء. லால்பேட்டை நபீல் அஹ்மத் இஸ்லாமிய கீதம் இசைப்பார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صل ربنا على رسولنا خير خلقك سيد الأنام. صل ربنا على رسولنا خير خلقك سيد الأنام. يوم نشورنا نيل ثوابنا نطلب منك يا ناصر كلنا. يوم نشورنا نيل ثوابنا نطلب منك يا ناصر كلنا. صل ربنا على رسولنا خير خلقك سيد الأنام. ليوم عفك نجو رعبة منا لخير خلقك نجو شافعا لنا. صل ربنا على رسولنا خير خلقك سيد الأنام. نرجو هداك يا ملجأ أمرنا نشكر نعمة يا رحماننا. نرجو هداك يا ملجأ أمرنا نشكر نعمة يا رحماننا. نرجو نجاة كريم ندعوك يا رحمن. دوما دواما ندعو السلام دوما دواما ندعو السلام. صل ربنا على رسولنا خير خلقك سيد الأنام. نسمع ناديا أمجد خلقك نمدع داعيا أحمد رسلك. نسمع ناديا أمجد خلقك نمدع داعيا أحمد رسلك. نرجو نجاة كريم ندعوك يا رحمن. دوما دواما ندعو السلام دوما دواما ندعو السلام. صل ربنا على رسولنا خير خلقك سيد الأنام. يوم نشورنا نيل ثوابنا نطلب منك يا ناصر كلنا. يوم نشورنا نيل ثوابنا نطلب منك يا ناصر كلنا. نرجو نجاة كريم ندعوك يا رحمن. دوما دواما ندعو السلام دوما دواما ندعو السلام. صل ربنا على رسولنا خير خلقك سيد الأنام. ليوم عفك نجو رعبة منا لخير خلقك نجو شافعا لنا. صل ربنا على رسولنا خير خلقك سيد الأنام. السلام عليكم. شكرا لك.
ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரல் ஜஸா. ஜாமியாவுடைய பொருளாளர் மௌலானா ஏஎஸ் அப்துல் ரஹ்மான் ரப்பானி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அருளாளன் அல்லாஹ்வின் திருநாமம் கூறி எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இறைவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், குறிப்பாக இந்த குளிமை இருக்கக்கூடிய நம் மனிதர்கள் மீதும் என்றென்றும் நின்று நடங்கட்டமாக. இந்த சிறப்பு வாய்ந்த மஜ்லிஸை தலைமையேற்று எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஷேகுல் ஜாமியா ஹஸரத் கிப்லா அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜாமியாவின் தலைவர் முகமது சாதிக் அவர்களே, செயலாளர் ஹாஜி அமானுல்லா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்று இருக்கக்கூடிய மண்பை பேரவையினுடைய மாநில பொருளாளர் மௌலானா மௌலவி அகமது பஷீர் சேட் ஆலிம் ஹஸரத் அவர்களே, மண்பை பேரவையினுடைய மாநில செயலாளர் மௌலானா மௌலவி அக்பர் அலி பாதுஷா மண்பை ஹஸரத் அவர்களே, ராமநாதபுரம் மாவட்ட மண்பை பேரவை செயலாளர் மௌலவி அலி பாதுஷா மண்பை ஹஸரத் அவர்களே, திண்டிவனம் மௌலானா மௌலவி ஷேக் தாவூத் மண்பை ஹஸரத் அவர்களே, ராமநாதபுரம் மௌலவி அப்துல் காதர் மண்பை ஹஸரத் அவர்களே, மௌலவி ஆஃபில் முகமது இஸ்மாயில் மண்பை ஹஸரத் மற்றும் நமது ஜாமியா மன்புல் அன்வார் அரபு கல்லூரியுடைய பேராசிரியர் பெருமக்கள், மாணவ மணிகள், உங்கள் அனைவர்களையும் அகமகிழ்வோடு வரவேற்று எனது சில வார்த்தைகளை துவங்குகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பதன் நோக்கம், நமது ஜாமியா மன்புல் அன்வாருடைய மாணவர்களின் காலை உணவிற்காக முகவை மாவட்ட மண்பைகள் எல்லாம் ஒன்றிணைந்து பல ஆண்டுகளாக வழங்கி வரக்கூடிய அந்த உதவியினுடைய தொடர்ச்சியாக இன்று அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த உதவித்தொகையை பெறக்கூடிய இந்த நிகழ்விலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். லால்பேட்டை மண்ணிலே ஏறக்குறைய நூற்றாண்டை கடந்து, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 200வது நூறாண்டை நோக்கி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நமது மன்புல் அன்வாருக்கு லால்பேட்டையை தாண்டி தமிழ்நாட்டில் பரவி விரவி பணியாற்றக்கூடிய மண்பை ஆலிம்கள் மூலமாக இந்த உதவி வருகிறது என்று சொன்னால் அது எங்களுக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை அளிக்கிறது. அந்த காலத்திலே லால்பேட்டை மண்ணிலே வாழ்ந்த மக்கள் இங்கு மார்க்க கல்வியை கற்க வேண்டும், அதற்காக ஒரு கல்வி சாலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊரிலே ஓட்டு வீடுகளாகவும் கூரை வீடுகளாகவும் இருந்த காலத்திலே அந்த வீடுகளிலே வசித்த பெருமக்கள் மார்க்க கல்விக்காக கான்கிரீட் மாளிகைகளை எழுப்பிய வரலாறு இந்த மண்ணிற்கு உண்டு. இன்றளவும் ஜாமியாவினுடைய வளர்ச்சிக்கு, ஜாமியாவினுடைய தேவைக்கு, ஜாமியா மன்புல் அன்வார் சுட்டிக்காட்டக்கூடிய அனைத்து விதமான நற்காரியங்களுக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக திகழும் லால்பேட்டையில் இருக்கக்கூடிய ஜாமியா மன்புல் அன்வாருக்கு நீங்கள் எல்லாம் வாரி வழங்கி இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. கடந்த ஆண்டு எதிர்பாராமல் நிகழ்ந்த ஒரு துயரச் சம்பவம் உங்களுக்கு தெரியும். நமது மாணவ மணிகள் 2-3 பேர் அருகில் இருக்கக்கூடிய நீச்சல் குளத்திலே தவறி இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு உதவ வேண்டும், அவர்கள் குடும்பத்திற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நமது ஜாமியா நிர்வாக சபை முடிவெடுத்து அறிவித்த பொழுது ஒரு வாரத்திற்குள்ளாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகையை அள்ளித்தந்த மக்கள், ஜாமியா சார்ந்து, நம்முடைய ஷரியத் சார்ந்து, மார்க்கம் சார்ந்து எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எடுத்த
நாம் எடுத்து சொல்லக்கூடிய எந்த அறிவிப்பாக இருந்தாலும் அதற்கு உடனடியாக ரெஸ்பான்ஸ் செய்து வாரி வழங்கக்கூடிய லால்பேட்டை மண்ணிற்கு நீங்கள் ஒரு பெரிய பொருளாதாரத்தை திரட்டி வந்து கொடுக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு ஆனந்தம் அளிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இத்தனை ஆண்டுகளில் இல்லாத ஒரு நடவடிக்கை, ஒரு சம்பவம் கடந்த சில ஆண்டுகளாக உங்கள் மூலமாக நிகழ்கிறது என்று சொன்னால் அதனுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது. எங்களுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடு துவாவாக அது உங்களுக்கும் கிடைக்கிறது. அதை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய நம்முடைய மாணவ மணிகளுடைய துவாவும் அந்த தொகையை வாரி வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே பேரானந்தம் தான் நாம் அடைய முடிகிறது. அருமையான பெருமக்களை, பொதுவாக எந்த விதமான நிகழ்வுகளுக்கும் உதவி செய்பவர்களுக்கு ஒரு மனம் இருக்க வேண்டும். அவர்கள் உதவி செய்யக்கூடிய அந்த உதவியிலே ஒரு தன்மை இருக்க வேண்டும், அதிலே ஒரு 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 தத்துவம் இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய, நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த உதவியினுடைய தத்துவம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஏதோ ஒரு வேளை உணவுக்காக, ஒரு மாத மாணவர்களுடைய உணவு செலவிற்காக அல்லது சில மாதங்களுடைய உணவு செலவிற்காக நீங்கள் தந்துவிட்டு சென்று விட்டீர்கள் என்று அல்லாமல், அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம் அவர்கள் துஆ செய்வார்கள். அவர்கள் போதித்த மார்க்க கல்வி, அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், அவர்கள் இந்த பூமியிலே விதைத்த மார்க்கத்திற்கு அங்கீகாரம் அளிக்கக்கூடிய, மார்க்கத்திற்கு பயன் அளிக்கக்கூடிய பல்வேறு விதமான செயல்பாடுகள் நம் கண்ணுக்கு எட்டும் தூரமல்லாமல் நாம் மறைந்து இந்த உலகம் இருக்கும் வரை பயனளிக்கக்கூடிய, பலனளிக்கக்கூடிய, நன்மையை அள்ளித்தரக்கூடிய அந்த நலக்காரியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு எங்கள் ஜாமியா மன்புல் அன்வார் அரபுக்களினுடைய நிர்வாகத்தின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்விற்கு விலகி தந்திருக்கக்கூடிய எங்கள் அனைவர்களையும் அகமகிழ்வோடு வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிக அற்புதமான ஒரு வரவேற்புரை. அல்லாஹ் கபூல் செய்வானாக. அடுத்து இந்த ஆண்டு நம்மிடத்திலே புதிதாக வருகை தந்திருக்கின்ற ஷேக் தாவூத் ஆலிம் ஃபாசில் மன்பை அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على رسول المصطفى وعلى آله الشرفاء. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل ربي زدني علما. கண்ணியமிகு ஜாமியா உடைய தலைமை உஸ்தாத் ஷேக் ஜாமியா அவர்களே மற்றும் உஸ்தாத்மார்களே மற்றும் நிர்வாகஸ்தர்களே, ஏனைய உலமா பெருமக்களே மற்றும் துலபாக்களே, மதரசாவுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கும்போது அது சுவர்க்கத்துடைய வாழ்க்கையாக இருந்தது. காரணம், நாம் குறிப்பிட்ட நேரத்தில் உணவு, குறிப்பிட்ட நேரத்தில் பாடம், குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகை, குறிப்பிட்ட நேரத்தில் தூக்கம், இதை தவிர்த்து வேற இல்லை. இப்படி ஓடிய காலம் போய் மதரசா விட்டு வெளியே ஆகும்போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அத்துன்யா சிஜ்னுல் மூமினின் ஜன்னத்துல் காஃபிரின். சிஜ்னாக எப்ப மாறுதுன்னா துன்யா. மதரசா விட்டு வெளியே போன உடனேயே உலமாக்களுக்கு அது சிறைச்சாலை தான் துன்யா. உங்களை எடை போடுறது இங்க உலமாக்கள் எடை போட்டு உங்களுக்கு சன்னது கொடுப்பாங்க. ஆனா வெளியே போனா எடை போடுறது யாருங்க? ஆபா தெரியாத ஒரு நபர் தான் உங்களை எடை போடுவாங்க. ஹஜ்ரத் ஜும்மாவுக்கு வாங்க, ஜும்மாவில் பயான் செய்யுங்க, ஜும்மா தொழுகை நடத்துங்க, அவரு முடிவெடுப்பார் உங்களை தகுதியே. ஏனைய காலேஜுகள் எல்லாம் சர்டிபிகேட் வச்சு முடிவெடுப்பான். அந்த முடிவெடுக்கிறவன் தகுதி வாய்ந்தவனாக இருப்பான்.
ஒரு எம்பிபிஎஸ் படிச்சவனா அவன் எம்டி முடிச்சவனா இருப்பான், அல்லது அதுல சர்வீஸ் ஆனவன் இருப்பான். அப்படிப்பட்டவன் தான் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவரை தேர்ந்தெடுப்பான். அதே போல ஒரு பிஏ படிக்கக்கூடிய மாணவரை தேர்ந்தெடுக்கா எம்இ முடிச்சவனா இருப்பான், பல வருஷம் சர்வீஸ் ஆனா இருப்பான், அதுல முதல்வராக இருந்திருப்பான். இப்படிப்பட்டதான் தேர்ந்தெடுப்பான். ஆனா உலமாக்களை இமாமாக தேர்ந்தெடுக்கிறது யாருங்க? பூஜ்ஜியம் ஆபாத் அறியாத நபர்கள் தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. எல்லாத்துக்கும் நீங்க சபுரி செய்தாதே பொம்மை மாதிரி சரிங்க 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 இப்படி நீங்க தலையாட்டி பொம்மை மாதிரி தலையை ஆட்டினாத்தே இந்த சமுதாயத்தை நான் வெல்ல முடியும். அப்படி இல்லாம நீங்க சொல்றது அப்படி இல்லைங்க இப்படிங்க நீங்க ஷரியத்தை பேசினா அஜத்து சரியில்லைன்னு முடிவுடுவான். அப்படி ஏறத்தாழ இங்க 72 லால்பேட்டையில் 72 வந்து சேர்ந்தேன். 66, 67, 68, 69, 70, 71 வரை புத்தானத்தம் குரான் படிச்சது புத்தானத்தம் தான். 5 வருஷ காலம் இங்கே. அதற்கு பிறகு இங்க ஒரு 3 வருஷம் 74 முடிச்சுட்டு 75 பெங்களூருக்கு ஹிப்துக்கானி போயிட்டு 76 மீண்டும் இங்கே தௌரத்தில் எடுத்து விட்டு 1 வருஷம் நெய்வேலியில் இருந்தேன். 77 அதற்கு பிறகு நெய்வேலி திண்டிவனத்துல இருக்கான். ஆனால் இன்று வரை என்ன தெரியுமா? சமுதாயம் எனக்கு ஹதியா கொடுக்கிறது 15,000 ரூபாய். சாப்பாடு கிடையாது, வீடு கிடையாது. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? நினையா பொறுத்துல கொட்டிக்கிட்டே இருக்கிறான். அல்லாட்டை கேட்டு வாங்கக்கூடிய தகுதி பெற்ற மாணவர்களாக நம்ம உருவாக்கி கொள்ள வேணும். இங்க மதசால இருக்கும்போதே பிறட்ட ஹஜத்தான் அல்லாட்ட ஹஜத்தா முடியாது. பிறரை நமது தேவையை சொல்லக்கூடாது, அல்லாட்ட சொல்லணும். அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். இந்த 15 ரூபாய் நான் வாங்கக்கூடிய ஹதியா. ஆனால் பெருமைக்கான சொன்ன நீங்க நினைச்சிட வேண்டாம். என்னை அல்லாஹத்துல ஒரு கண்ணியமா வச்சிருக்கிறான். வீடு வாசல் பிள்ளை ஊட்டி காரு வசதி என்னென்ன தேவை எல்லாமே அல்லாஹ் துன்யால என்ன வசதி கொடுக்கும் எல்லாமே கொடுத்துருக்கான். நான் மதரசாவில் எப்படி பஷீர் அனுசாருக்கார என் செட்டவர். ஆனா என்னை விட வயதுல மூத்தவர். மண்பை பேருடைய பொருளாளர் என் செட்டு தான். ஆனா அப்பவே அவர் நிக்கா முடிச்சுட்டு வந்தார். நான் 20 வயசு, அவருக்கு 25, 26 வயசு இருக்கு. அப்போ அவர் செஞ்சு பேசின போது நம்ம மதரசாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி சொன்னார். உடனே அப்பவே முடிவெடுத்த இன்ஷா அல்லாஹ் நாம் எந்த மதரசாவில் வித்தியானமோ அங்கே நம்ம செய்யணும் அப்படிங்கிற முடிவெடுத்தேன். உடனே நம்ம ஜாமியா ஷேக் ஜாமியாட்ட என்ன மாணவனை எனது பேர பிள்ளைய ஹிப்துக்கு சேர்க்கணும். நான் படிக்கணும். ஏன்னா படிக்காம கொண்டு வந்து சேர்த்து என்ன செய்யறது? அடிக்கணும். இங்க படிக்க அனுமதி இல்லைன்னாங்க. படிக்க அனுமதி இல்லை. சரி அவனை 7-8 வருஷம் படிக்க விட்டு அதுக்கு பிறகு மதரசால கொண்டு சேர்த்தா லேட் ஆயிருமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி 6 மதரசால கொண்டு சேர்த்தேன். 6ஆம் கிளாஸ் இல்லை, 6, 7 15 மாசத்துல ஹிப்து முடிச்சுட்டாரு. 5 மாசத்துல 5, 6 தௌர் முடிச்சாரு. பராத்தனை முழு தௌர் குரானையும் கொடுத்துட்டாரு. இப்ப அங்க 8ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. இந்த 3 வாரத்துல 3 தௌர் கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த மதரசால கொண்டாந்து சேர்க்கணும் எனக்கு எண்ணம். ஆனால் இங்க படிப்பு இல்லையே அப்படிங்கக்கூடிய ஒரு கவலை. ஏன்னா வருங்காலத்தில் அந்த 2 இணைத்தான் தான் காரணம். ஒன்றும் சின்ன பிள்ளை கொண்டாந்து படிக்காம போட்டா ஒரு இமாமத்துக்கு போகும்போது தப்தர் எழுத சொல்லுவாங்க. தப்தர் எழுது நிக்காவுடைய தப்தர் எழுதும்போது வீட்டு நம்பர் என்னப்பா சொல்லுப்பானா 45 என்ன செய்வான்? மேலே கீழே முடிப்பான். இங்கிலீஷை படித்தா தானே. ஒரு காலம் இங்கிலீஷ் நான் 7ஆம் கிளாஸில் மதரசாவுக்கு வந்தேன். 7ஆம் கிளாஸ் படிச்சுக்கு இருக்கும் போது அதை விட்டுட்டு அப்படியே மதரசாவுக்கு வந்தேன் ஆபாத்தா படிக்கிறது. ஆனால் அன்னைக்கு படிக்காம இருந்தாலும் ஒரு அனுபவத்தை வச்சு நம்மளாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். ஆனால் இக்காலத்தில் எல்லாமே தேவையான ஒரு காலமாக இருக்கு. ஆனால் மதரசாவுக்கு வரும்போது 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வந்தா நல்லது. அதுதான் நல்லது. ஹை இன்ஷா அல்லாஹ் கணியத்துடைய பெரிய மாணவ அவங்க தொடர்கள் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது லில்லாட்ட அல்லாட்ட கேளுங்க உங்களுடைய தேவையை. இன்னைக்கு சமுதாயம் கொடுக்கக்கூடிய ஹதியா வச்சு நடத்த முடியாது. அல்லாஹ் நினையா பொறுத்தர கொடுத்தாதான். ஆனால் சோம்பேறிகளாக இருக்காது, சுறுசுறுப்பாயிருங்க. நான் இங்க படிக்கக்கூடிய மசா இருக்கு மாணவனா இருக்கு அசல் பேர வெளியே போக மாட்டேன், பைண்டிங் கட்டுவேன். அப்படி ஒரு சம்பாத்தியம் செய்வேன். எல்லா பிள்ளையுடைய கிதாபெல்லாம் பைண்டிங் கட்டுவேன். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு எங்கடா கூப்பிடுவாரு காத்துக்கிட்டு ஜும்மாவுக்கு போவேன். வாரம் ஜும்மாவுக்கு போவேன். அப்ப எனக்கு 25 ரூபா ஹதியா கிடைக்கும். உஸ்தாமாருக்கு 200 ரூபா ஹதியா. ஆனா நான் 5 வாரம் போனேன் எனக்கு 125 ரூபா கிடைச்சிடும். எனக்கு போக்குவரத்து செலவுனா 500 ரூபா தான் ஆகும், 50 ரூபா தான், 5 ரூபா தான் ஆகும். போக
எட்டனா வர எட்டனா அல்லது ₹1 இல்லை ₹2 அவ்வளவுதான் செலவாகும். இங்கிருந்து நெய்வேலிக்கு போய்க்கிறேன். அப்படி அல்ல. என்ன சொல்றேன்னா, படிக்கிற காலத்திலேயே துன்யாவையும் நம்ம சம்பாதிக்கிற ஒரு வழியை தேடிக்கணும். பிறட்ட ஹாஜத்தா கூடாது. அந்த ஒண்ணுதான் சொல்ல வரேன். ஏதாவது ஒரு தொழில் செய்யுங்க, ஏதாவது ஒரு கைத்தொழில் செய்யுங்க. கம்ப்யூட்டர் கத்து வீட்டை உட்கார நெட்டு சென்டர் ஆரம்பிச்சிருங்க. உங்கள்கிட்ட படிக்க வருவான் 4 பேர், அதுல இருந்து சம்பாதிங்க. அல்ல ஒரு நெட்டு சென்டர் வச்சு 4 வேலைகளை செய்யுங்க. அதுல ஒரு பிரயோஜனமா இருக்கும். அல்ல எத்தனையோ இருக்கு. ஆனால் சோம்பேறிகளா தூங்கி கழிச்சிடாங்க. அதை இப்ப மோசால இருந்து ட்ரைனிங் எடுத்துக்குங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணாம எப்படி எப்படி எல்லாம் நம்ம உழைக்கிற கத்துக்குங்க. கத்துக்கிட்டு நம்ம வெளியே போன பிறகு உழைத்தே முன்னேறணும். செயலதையும் இமாமத்தை விடக்கூடாது. நான் இதை வெளியே விட்டு போகும்போது நான் இப்ராஹிமத்துக்கு ஹாதிமாகவும் எனது நண்பர் அவங்க அப்துல்லா ஹாதி அண்ணன் தம்பி 2 பேர், நாங்கள் 2 பேர் ஹாதிமாக இருந்தோம். அப்போ நான் இப்ராஹிமத்து மஷூராஜ் அதில் நான் போய் வியாபாரம் செய்யலான்னு விரும்புகிறேன். இந்த சமுதாயம் கொடுக்குற சம்பளம் உங்களுக்கே ₹200 கிடைக்குது. நான் வெளியே போய் எனக்கு என்ன கொடுக்க போறாங்க? நான் போய் ஒரு வியாபாரம் செய்யணும். ஏப்பா 10 வருஷ காலம் வக்குப்பு சொத்தை சாப்பிட்டீங்கப்பா, அல்லாட்ட என்னப்பா பதில் சொல்லுவான்? என்னங்க செய்ய சொல்லுங்க. ₹200 எனக்கு கீழே 3 தங்கை இருக்காங்க, ஒரு அக்கா 2 தங்கை இருக்காங்க, தம்பி 3 பேர், எங்க குடும்பத்துல 7 பேர், எங்க அத்தா 9 பேர் நாங்க சாப்பிடணும். நான் தான் மூத்தாள். நான் உழைச்சாத்து இந்த 9 பேர் சாப்பிடணும். எப்படி செய்யற வழியை சொல்லுங்க. தீனுடைய வேலை ஹயாத் இருக்கிற வரை விடாதே. அதே நேரத்துல வியாபாரத்தை செய்து அல்லாஹ் பரக்கத் செய்வான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதனுடைய பிரதிபலன் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நிறைவோடு இருக்கிறேன். எனது பிள்ளைகள் தொழில செய்யறாங்க, நான் ஓய்வா இருக்கிறேன். இமாமத்துல இந்துக்கு இமாமத்துல இருக்கேன். ஆனால் தொய்வே கிடையாது. தொய்வாக மாட்டேன். முதல்ல பாங் சொன்னதுக்கு முன்னாடி தான் இருப்பேன், பின்னாடி போக மாட்டேன். சுபு மட்டும்தான் பாங்க சொன்ன பிறகு போவேன். காரணம் சுண்ணத்து தொழுகை வீட்டில் தொழுது சுண்ணத்துன்னு வருது இல்லை. அதனால வீட்டில் சுண்ணத்தை தொழுதுட்டு போறேன். மற்ற வக்தெல்லாம் முன்னாடி பாங்க சொல்றதுக்கு முன்னாடி மோயினாருக்கு முன்னாடி நான் தான் இருப்பேன். இதை நம்ம கத்துக்கிறணும், ஆடுமத்தில் கொண்டு வரணும். இப்படி நாம் இருப்போமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான். நீ அல்லாட்ட கேளுங்க, அல்லாஹ் நிறைவோட வைப்பான். நான் நிறைவோட இருக்கிறேன். அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன். நான் பெருமைக்காண்டி சொல்ல, நீங்களும் என்னை போல ஆகணுங்கிறக்கிட்டே சொல்ல வரேன். பிறட்டு நீங்க ஹாஜத்தாங்க, அல்லாட்ட ஹாஜத்தாங்க, அல்லாட்ட கேளுங்க. அல்லாஹ் நமக்கு நிச்சயம் கொடுப்பான். அல்லாஹ் நம்ம கைவிட மாட்டான். நபிமாருடைய வாரிசு அப்படிங்கிற சமுதாயம் உணரலை, இன்னும் உணரவே இல்லை. ஒரு கிறிஸ்டியன் என்ன செய்யறான்? ஒரு பாதிரியாருக்கு ₹50 சம்பளம் கொடுக்குறான், ஒரு மங்கள மாதிரி வீட்டை கட்டி கொடுக்குறான், அவனுக்கு காரை கொடுக்குறான், அது இல்லாம படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா விதமான சலுகை செய்யறான், வசதி செஞ்சு கொடுக்குறான். ஆனா நம்ம சமுதாயம் உலமாக்கள் வாரிசின் வாய்க்கிலேயே சொல்லிக்கிறாங்க தவிர, ஆனா கண்களுக்காம வச்சுக்கிறது நம்ம சமுதாயத்துக்கு தெரியல. 110% தான் அப்படி கண்ணியமா வச்சிருக்கிறாங்க. 90% திருந்த வேண்டிய இருக்க மக்கள். ஆகையினால தயவுசெய்து நீங்கள் இங்க இருக்கும் போதே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம் அனைவருக்கும் ஹிதாயத்தை தந்துருவானாக. ஆஹிருவான். நம்முடைய மந்தை பேரவையுடைய சிறப்புமிகு பொருளாளர் அகமது பஷீர் சேட் ஆலிம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்லீமன் கதீரா. சிறப்பிற்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர், மாநில மண்பை பேரவை அமைப்பினுடைய தலைவர் ஷேகுல் ஜாமியா ஹஜரத் கிப்லா அவர்களே, மதரசாவினுடைய அசாத்திதி கிராம்களே, ஏனைய உலமாக்களே, இந்த ஜாமியாவினுடைய நிர்வாக தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட எனது பாசத்திற்கும் சந்தோஷத்துக்குரிய மாணவ செல்வங்களே, அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. கண்ணியமிக்க பெருமக்களே,
ஏற்கனவே ஷேக் தாவூத் சொன்ன மாதிரி ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம். அவர் 90ங்கிறாரு, இவர் 91ங்கிறாரு. அம்புட்டையும் நம்ம தலையில ஏத்துக்கிட்டு தான் அங்க உள்ள போறோம். அதனால வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அல்லாவுடைய பேரெல்லாம் இந்த மண்பை பேரவை ஆரம்பிச்ச பிறகு மூத்த மண்பைகளுக்கு, நலிந்த மண்பைகளுக்கு உதவி செய்யலாமே அப்படின்னு ஒரு யோசனை வந்தப்போ அது காலப்போக்கில் தேவைப்படும் போது பார்த்துக்கிருவோம். இப்போதைய சூழ்நிலையில மதரசாவுக்கு எந்த பொருளாதார தேவையும் இல்லை, எல்லாமே நிர்வாகம் பார்த்துக்கிறாங்க. காலை மாணவர்களுடைய உணவுக்காக வேண்டி மிகப்பெரிய சாதகமாக இருந்த குர்பானினுடைய தோல் அது குறைஞ்சு போச்சு, இப்ப இல்லாமலே ஆயிப்போச்சு. அதை நீங்க பிரியப்பட்டீங்கன்னா உங்க சொந்த பணத்துல அல்லது உங்க செல்வாக்க பயன்படுத்தி உங்களுக்கு அறிமுகமானவர்கிட்ட வாங்கி கொடுங்கன்னு ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி ஷேகுல் ஜாமியா லேசா கோடிட்டு காட்டினாங்க. இன்னைக்கு 5வது வருஷத்துல 5 லட்சத்தி சொச்ச ரூபாய உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி நாங்க வரல, அல்லாஹ் இங்க எங்களை அனுப்பியிருக்கான். ஆரம்பத்துல ஷேகுல் ஜாமியா அவர்கள் சொல்லி காட்டின மாதிரி நாங்கள் இங்கே இருந்த காலத்திலே கற்றுக்கொண்ட கல்விக்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் முகத்தான் இங்கே நாங்க வந்திருக்கோம். நம்ம இந்த நன்றியை செலுத்தும் போது அல்லாஹ் எங்களுக்கு மென்மேலும் விசாலத்தை தருகிறான். குர்ஆனுடைய ஆயத்து உங்களுக்கு தெரியும். அந்த நிலையிலே கடந்த 4 ஆண்டுகள் முடிந்து இன்று 5வது ஆண்டாக ஒரு கணிசமான தொகையை கொண்டுட்டு வந்து உங்களுக்கு பங்களிப்பாக தர இருக்கும். இந்த பணத்தை திரட்டி கொண்டுட்டு வர்றதில்ல மாநில தலைவனுடைய அறிக்கை ஹஸ்ரத் அவங்க சொல்லுவாங்க, அவ்வளவுதான். தக்ஃபீஹுல் இஷாரா, தெளிவான ஒருத்தனுக்கு ஒரு சமிக்ஞை கொடுத்தா போதும், மீதியான விளங்கிக்கிறோம். அந்த நிலையில எத்தனையோ மாவட்டங்கள் கடந்த ஆண்டு நாங்க வந்திருக்கும்போது சென்னை மாவட்டம், மதுரை மாவட்டம்லாம் வந்துச்சு. ஆனா இந்த வருஷத்துல நாங்க வரும்போது ஷேக் தாவூத் தனி நபரா அவர்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லியிருக்காரு. சொன்னதை எனக்கு மறந்து போச்சு, ஆனா சொல்லியிருப்பேன். எந்த மண்பியை சந்தித்தாலும் இப்படி ஒரு அமைப்பு இருக்கு, உங்களுக்கு முடிஞ்சா பக்கபலமா இருங்க, வாங்க போங்கன்னு சொல்லியிருப்பேன். அது மாதிரி நான் சொன்னதையும் அவர் சொல்லி காட்டினார். அவர் ஏற்பாடு செய்த ஒரு தொகையையும் இங்கே தருவதற்காக வந்திருக்கின்றார். இது மாதிரி நமது ராமநாதபுரம் மாவட்ட மண்பை பேரவையினுடைய நிர்வாகிகள் பரமக்குடி கீழப்பள்ளி இமாம் மௌலானா ஜலாலுத்தீன் மண்பை, செயலாளர் பரமக்குடியில இருக்கக்கூடிய மௌலானா ஹாஃபிஸ் அக்பர் அலி மண்பை, அதே மாதிரி மாவட்ட தலைவர், மாநில தலைவர் இருந்தாலும் ராமநாதபுரத்துல தான் அதிகமா இருக்கும். மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர் இருக்காங்க. மாநில செயலாளரும் பொருளாளரும் ராமநாதபுரம் மாவட்டம் தான். இதுல மிக வயது குறைந்தவர் நம்ம மாநில செயலாளர் அக்பர் பாஷா மண்பை. நோம்பு ஆரம்பிச்சா என்னைய போட்டு நமுத்துக்கிட்டே இருப்பார், எப்போ ஒரு அறிக்கை விடுவோம், எப்போ அறிக்கை விடுவோம், எப்போ அறிக்கை விடுவோம்னு. எந்திரிப்பா, இருக்கிறதுல சின்ன பிள்ளை தான் அவர், பாருங்க. உங்களை விட பெரிய ஆளு அக்பர் பாஷா. எந்திரி சலாம் சொல்லுங்க, பிள்ளைகிட்ட துவா வாங்க. அவர் ஊரு பரமக்குடி பக்கத்துல உதயகுடி குக்கிராமம். அந்த ஊர்ல ஒரே ஒரு ஆலிம் இவர் மட்டும்தான். அதுக்கு பிறகு ஓதுறதுக்கு இங்க ஆள் இல்லை, அது வேற. அந்த அளவுக்கு குக்கிராமம். ஆனா அவங்க தந்தை இருக்கையிலேயே அந்த கிராமத்தை காலி பண்ணிட்டு பரமக்குடியில வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இதுல ஒரு நிலைமை என்னன்னா, அவங்க தந்தையும் தாயும் சகோதரிகளும் தம்பிகளும் எல்லாருமே பினாங்கல ரொம்ப செழிப்பா பொருளாதாரத்துல வனத்தோடு இருக்காங்க. இவர் சொல்லுவார், எங்க அத்தா என்னை ஓத அனுப்பினாரு, அதனால வயசு அதிகமா போனதுனால மலேசியாவுக்கு போக முடியலன்னு சொல்லுவார். அப்ப நான் சொல்லுவேன், மலேசியா போனா காசை பார்த்திருப்ப, சொத்து இருந்திருக்கும். ஆனா நீ மூத்தா போன பிறகு அந்த காசும் சொத்து இங்கேயே கிடக்கும், எடுத்துட்டு போக முடியாது. ஆனா எல்லாம் உங்களுக்கு ஒரு கல்வியை கொடுத்தான். ஒரு ஹாபிஸா இருந்தீங்க, இங்க வந்து தஹசீலான பிறகு சில ஆண்டுகள் இமாமா இருந்தீங்க.
அதுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு மதரசாவுல முஅல்லிமா இருக்கீங்க. இதனுடைய பரக்கத்து உங்க தொழில்ல அல்லாஹ் தேவையான பொருளாதாரத்தை தர்றான். ஆனா இந்த மண்பை பேரவனுடைய பொறுப்பு உங்களுக்கு வந்த பிறகு எத்தனையோ உழைப்பு, எத்தனையோ முயற்சி, எத்தனையோ போன், மாவட்டம் முழுக்க பார்க்கணும், மாநிலத்திலையும் பார்க்கணும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்க மாவட்டத்துக்காரர்களையும் தொடர்பு கொள்ளணும். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு குக்கிராமத்துல பிறந்து வளர்ந்தவர் காலப்போக்கில் பரமக்குடியில செட்டில் ஆயிட்டாரு. உடன் பிறந்தவர்கள் எல்லாருமே மலேசியாவில் பினாங்கிலே மிக செல்வ சீமான்களா இருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ் அவருக்கு கொடுத்த கல்வினாலதான் இந்த மண்பை பேரவைக்கு செயலாளர், இல்லாட்டி இல்லை. மண்பை பேரவைக்கு செயலாளர்னா ஒரு மண்பை தானே வர முடியும். அவர் செயலாளராக இருந்ததுனாலதான் இன்னைக்கு தொகையை சொல்ல பிரியப்படலை. 1வது வருஷம் 1 லட்சம், 2வது வருஷம் 2 லட்சம், 3, 4, இன்னைக்கு 5வது வருஷம் 5 லட்சத்தை தாண்டி உங்களுக்கு கொண்டுட்டு வந்திருக்கார். அவருடைய முயற்சி ஆரம்பத்தை சொன்ன மாதிரி ரமலான் பிறந்துட்டாலே என்ன ஒரு அறிக்கை போடுவோமா, நீங்க முந்தி பேசிடுங்க பெரியவங்க, அப்புறம் நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன், இப்படி சொல்லி 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 அவருடைய தூண்டுதல் உந்துதல். எப்பயுமே விளக்குல மண்ணெண்ணம் இருக்கும், திரி இருக்கும், கொளுத்தியாச்சு, அதை கொஞ்சம் ஆன் பண்ண நம்மள சுவிட்சப்படத்தான் லைட் எரியும். அந்த அளவிற்கு இந்த இளம் வயதிலேயே அவருக்கு இத்தனை பேர் பரக்கத்து வந்திருக்குன்னா அவர் ஒரு மண்பை ஆலிம். அந்த ஆலிமுடைய பரக்கத் அண்ணன் நபி பொருளாதாரத்துல உச்சியில இருந்தாலும் கூட இந்த ஒரு கண்ணியத்தை, கௌரவத்தை, சந்தோஷத்தை இந்த கல்விதான் அவருக்கு கொடுத்துச்சு. அதனால அஜர்த்து சொன்ன மாதிரி பேசுமாமல முன்ன பின்ன இருக்கலாம், சம்பளம் கூட குறையா இருக்கலாம். அவர் எந்தெந்த ஊர்லயே இருந்துன்னு சொன்னாரு. நான் சனது வாங்கிட்டு போனேன், பல தடவை சொல்லியிருக்கேன். நான் சனது வாங்கிட்டு ஊருக்கு போனேன். ஏற்கனவே எங்க தகப்பனார் இமாம், அவர் மூத்தா போயிட்டாரு, நான் போய் இமாமா சேர்ந்தேன். 52 வருஷம் ஆச்சு. ஒரே ஊர்ல ஒரே பள்ளியில, சொந்தமா இல்லாவுல. நம்மளுடைய திறமையும் உழைப்பும் வழிகாட்டுதலும் சரியா இருந்தா நமக்குள்ள பாதையே தனி. இந்த சொன்னார்ல, மாசம் 15,000 ரூபாய் சம்பளம், ஒரு தடவை டாக்டர் போயிட்டு வந்தா 10 ரூபா போயிடும். இருந்தாலும் கார் இருக்கு, வீடு இருக்கு, போன் இருக்குங்கிற எங்க இருந்து வந்துச்சு? இந்த கல்வியினுடைய பிரதிபலிப்பு. இந்த கல்வியின் அடிப்படையில் அவரது ஊழியத்திற்கு அல்லாஹ் தருகின்ற உலக சன்மானம். அதனால எனது பாசத்திற்குரிய இன்ஷா அல்லாஹ் மண்பைகளாக மிளிரவிருக்கின்ற சொந்தங்களே, எத்தனையோ பட்டம், பதவிகள், பல்கலைக்கழகங்கள், எத்தனையோ கல்வி இருக்கலாம். அது வேணும் இல்லைன்னு சொல்லல, அதுல சம்பாதிக்கலாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த கல்வி, இதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் 100க்கு 100 ஹலால். எந்த கையூட்டு இல்லை, எந்த பொய் சொல்லல, யாரையும் ஏமாத்தல. 100க்கு 100 நமக்கு வரக்கூடிய வருமானம், அது சன்மானமோ ஜகாத்தோ ஏதா இருந்தாலும் அது நமக்கு ஹலானது, அது பரக்கத்தானது. அந்த நிலையிலே இந்த ஒரு பரக்கத்தான சந்தர்ப்பத்தை பெற்ற நீங்கள் மென்மேலும் இதில் முழுமையாக கற்று தேர்ந்து விட்ட பிறகு யாராவது போங்கன்னு வேணும்னு சொல்லலை. எங்க செயலாளர் இருக்காருல்ல, மாநில மண்பை பேரவை செயலாளர் அக்பர் பாஷா, ரியல் எஸ்டேட் பண்றாரு. ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிப்பாரு, ஒண்ணும் இல்லாம இருப்பாரு, மாசத்துல 1 கோடியும் வரும். ஆனா அவருக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? ஒரு மக்க மதரசாவுல உஸ்தாத், அதுல வர்ற சம்பளத்தை அவரே சாப்பிட மாட்டார். அந்த அளவுக்கு எல்லாம் அவருக்கு கொட்டி கொடுத்துருக்கான். ஒரு சொற்ப ஊதியம் வரும், அதை ஏன்னு சாப்பிட்றதுல ஜராத் வருஷ ஆண்டு விழாவில் மாணவர்களுக்கு பரிசா திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிடுவார். இத்தனை வருமானத்துக்கு காரணம் என்ன? அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த கல்வி, அவர் இங்கே காத்து கிடந்த காலம். அந்த அளவிற்கு சிறப்பிற்குரிய மாநில செயலாளர் அக்பர் பாஷா வந்திருக்காங்க. மாநில பொருளாளர்னா என்கிட்ட கணக்கும் இருக்காது, வழக்கும் இருக்காது, காசும் இருக்காது. இந்த இப்படி கொண்டாந்து கொடுப்பாங்க என்கிட்ட, நான் அதை தூக்கிட்டு வந்து தலைவர்கிட்ட கொடுத்துருவேன். தலைவர் மார்சா தலைவர்கிட்ட கொடுப்பார், அவர் செக்ரட்டரியில கொடுப்பார், ஆபீஸுக்கு போயிடும். டெய்லி 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் உங்களுக்கு காலை உணவாக பங்கீடு செய்யப்படும். இதெல்லாம் எதுக்கு? இன் ஷக்கர்தும் லஸீதன்னகும். அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த கல்விக்கு
நாங்க காத்து கிடந்த இந்த லால்பேட்டைக்கு நன்றி கடன் பட்டு இருக்கிறோம். நன்றிங்கிறது யாரும் கேட்டு சொல்லக்கூடாது. மதரசாவில் எந்த கோரிக்கையும் எங்கள்கிட்ட வைக்கல. மதரசாவுக்கு பொருளாதாரம் தேவைப்படுது கொடுங்கன்னு யார்ட்டையும் கேட்டதில்லை, எப்பயும் கேட்டதில்லை. ஆனா பொருளாதார நலிவு வந்தப்ப நான் போகும்போது 1972-73 பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக மலேசியாவுக்கு 2 பேர் போயிட்டு வந்தாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். சிதம்பரம் அப்துல் ஜப்பார் ஹசரத், நம்ம மதரசால உஸ்தாதா இருந்த முகமது ஆதம் ஹசரத் போயிட்டு வந்தாங்க. சில லட்சங்களை அப்ப கொண்டுட்டு வந்தாங்க. அப்பவும் பொருளாதாரம் நலிந்த பிறகு ஐயம்பேட்டை ஜியாவுதீன் மௌலானா அபுல் பயான் வெள்ளிக்கிழமை ஒரு மதரசாவுக்கு ஒரு ஊருக்கு போவாங்க. ஹசரத், நான் இத்தனாம் தேதி இந்த ஊர் பள்ளியாசலுக்கு போறேன், அங்கே ஜியாவுதீன் வர்றாரு, உதவி செய்யணும், ஒரு கடிதம் மட்டும் போடுங்கன்னு சொல்லுவார். அல்ல ஹக்கா சொல்றேன், ஒரு ஊருக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்கிறார், அந்த ஊருக்கு தபால் எழுதுங்கன்னு. அப்பெல்லாம் கடிதம் எழுதுறவன் நான் தான். திண்டுக்கல் பேகம்பூர் சானா நைனா முகமது மணியம் ராவுத்தர் அவருக்கு முத்தவள்ளிக்கு கடிதம் எழுதணும். அப்ப அஜரத்திட்ட நான் சொன்னேன், அஜரத் இவர் மையன் அப்துல் ரஹீம் நம்ம மண்பை தான் அப்படின்னு சொன்னேன். அப்ப திண்டுக்கல் பேகம்பூர்ல ஒருத்தன் ஓதுனாரு, அவர் தான் தெரியும், அவர் தாப்பனார் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னார். இல்ல சத்த இந்த சானா நானா மணியார ராவுத்தர் அவர் மையம் தான் அப்துல் ரஹீம். ஏன்னு சொன்னா அவங்க பூர்வீகம் பார்த்திபனது எங்க வீடு பக்கத்து வீடு. அந்த அளவிற்கு ஒரு சில கடிதம் எழுதினேன். பொருளாதாரம் நலிந்த நிலையிலே வெளியூர்ல இருந்து வந்து இந்த நிர்வாகத்தை மேம்பாடு செய்தார்கள். ஆனா இன்னைக்கு எந்த ஒரு கோரிக்கையும் நிர்வாக தலைவரோ செயலாளரோ பொருளாளர் தளபதி ஷபீக் ரஹ்மான் அம்சபக் அவருடைய பையன், அதே மாதிரி இவரே அம்சபக் 1974 இந்த இடத்துலதான் கீத்து பந்தல் போட்ட ஒரு மேடையிலே சனது வாங்கிட்டு போனேன். அந்த அளவிற்கு நான் இங்கே கற்ற கல்வியின் அடிப்படையிலே 1974 அக்டோபர்ல வாங்கிட்டு போனேன். ஒரு 6 மாசம் 1 வருஷம் இதுக்கடைய எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை ஆயிடுச்சு. என் தகப்பனார் இறந்து போயிட்டாங்க. தகப்பனார் இறந்து போயிட்டாரு, நீ போய் தொழுவேன்னு ஜமாத் சொல்லி தொழு வச்சுக்கிட்டே இருக்கேன். அவங்களும் வளர்க்க மாட்டாங்க, நான் ராஜினாமா பண்ண கூடாது. காரணம் எனது நெளிவு சுழிவான உழைப்பு வழிகாட்டுதல், அதனுடைய மேன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னை நானே பெருமைப்படுத்தி சொல்லவில்லை. நான் பொருளாளர் முறையில் தலைவர் ஷேகுல் ஜாமியா அவர்களுடைய ஆணைக்கிணங்க வாய்ஸ் மெசேஜ் அல்லது போன் அல்லது சந்திக்கும் போது ஞாபகப்படுத்துறது, இப்படித்தான் இன்னைக்கு இந்த பொருளாதாரத்தை திரட்டி உங்களுக்கு தருகிறேன். தருவதற்கு அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கிறான். இந்த நேரத்தை ஒண்ணு சொல்றேன். 1973 கூத்தாநல்லூர் மாயின் அபூபக்கர் ராஜார் மிகப்பெரிய சீமான். மலேசியா பொறுத்தவரை பினாங்ல ஹேக்ஸ் மிட்டாயின்னு ஒண்ணு, அவர் ஹோல் மலேசியாவுக்கு அவர் தான் டீலர். ஏற்கனவே நம்ம அப்துல்லா ஹசரத் வந்து கூத்தாநல்லூர் சின்ன பள்ளியில சில ஆண்டுகால உஸ்தாதா இருந்தாங்க. அந்த ஒரு மரியாதை நிமித்தம் அந்த அபூபக்கர் நம்ம ஹசரத்தை பார்க்க வந்தார. உடனே அப்துல்லா ஹசரத்துல ஒரு பெல் அடிச்சா முன்ஷி வந்து என்ன ஹசரத்னு கேட்பார். 2 பெல் அடிச்சாங்க, மாணவர்கள் பாடத்துக்கு போகணும். ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா 3 மாசத்துக்கு என்னைக்காச்சும் 3 பெல் அடிப்பாங்க. பாடத்தை எல்லாம் நிறுத்திட்டு மாணவர்களும் உஸ்தாதுமார்களும் தாருல் ஹதீஸுக்கு போய் உட்கார்ந்துடணும். ஒரு சில நசீஹத் செய்வாங்க. அப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அந்த கூத்தாநல்லூர் மாயின் அபூபக்கர் ராஜியாருக்கு ஒரு பாராட்டு வச்சாங்க. அதுல அவளை பாராட்டி பேசக்கூடிய பொறுப்பு மாணவர்கள் சார்பாக இங்க பொருளாளர் இருக்கார் இல்லையா, அப்துல் ரஹ்மான் ரப்பானியுடைய தந்தை எனது ஹம்சபக்கு தளபதி ஷபீக் ரஹ்மான் பெரிய பேச்சாளர், அவர் தான் பேசினார். அப்ப நான் அவருக்கு ஒரு ஹின்ஸ் கொடுத்தேன். அவர் பேர் வந்து எம் அபூபக்கர். அப்போல்லாம் நம்ம மதரசா வந்து மதரசா மண்போல் நன்வார் தான், எம்எம்ஏ காலேஜ் தான். அந்த நான் சொன்ன தளபதிட்ட, எப்பா நம்ம மதரசாவும் எம்எம்ஏ, அவரும் எம்எம் அபூபக்கர் எம்எம்ஏ, இது அப்படி மேலோட்டமா காட்டி அவரை சொல்லுன்னு சொன்னேன். பேசினார். அப்போலாம் 162 மாணவர்களுக்கு ஒரு ஆளுக்கு 50 பைசா, 80 ரூபா 85 ரூபா தான் ஒரு நாளைக்கு செலவு. ஒரு நாளைக்கு செலவு 85 ரூபா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு செலவு 8000 ரூபா.
அதுவும் உங்களுக்கு பத்தல. அப்ப அன்னைக்கு அவர் வாக்களிச்சாரு, 1 ஆண்டு நாஸ்தா காசை நான் தந்துடுறேன்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். இப்படி அன்னைக்கு நான் பெருமை அன்னைக்கெல்லாம் நான் நினைச்சேன் நமக்கும் காசு கொடுத்தா இப்படி கொடுக்கலாமேன்னு. எங்க நம்ம தந்தையும் பேசுமாம், மாமனாரும் பேசுமாம், நமக்கு எந்த பள்ளியோ அங்கே போய் நம்ம சாப்பிட்றத அல்லாவுடைய அமானதம், எங்க பொருளை திரட்டி கொடுக்க முடியும் அப்படின்லாம் நினைச்ச ஒரு காலம் போக அன்னைக்கு ஆசைப்பட்டதை எல்லாம் இன்னைக்கு செயல்படுத்தி இருக்கிறான். நல்ல நியத்து வைங்க. இறுதியாக இந்த ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தான். அதற்கு வழிகாட்டியாக ஷேகுல் ஜாமியா எங்களுக்கு தந்தான். அந்த வருகின்ற நேரத்திலே இந்த நிர்வாகத்தினுடைய தலைவர் செயலாளர் உட்பட எல்லோரும் கண்ணியமாக எங்களை வரவேற்று உங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக நாங்கள் நன்மை பெற அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான். இது மாதிரி போன தடவை திண்டுக்கல் ஹஜரத்தை பார்க்கிறப்ப உங்க ஹயாத் வரைக்கும் வரணும்னு சொன்னேன். ஏன் ஹயாத் வரைக்கும் வரணும் அப்படிலாம் சொல்றீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு நம்ம அப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு. எங்க ஹயாத் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் வந்து உங்களை சந்திச்சு உங்களுக்குள்ள பங்களிப்பை நாங்கள் கொடுக்கக்கூடிய நசீபை எல்லாம் தரணும். அந்த அளவிற்கு எங்களது மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் தலைவர், செயலாளர், பொருளாளர், மாநில செயலாளர், பொருளாளரும் அங்கேயே இருக்காங்க. அவருடைய பெரு முயற்சியால தான் இது வந்ததை தவிர நான் ஒன்றும் எடுத்து போடல. அக்கா சொல்றேன், எனக்கு ஒரு 5000 10,000 கொடுக்குற மாதிரி என்கிட்ட பொருளாதாரம்லாம் இல்லை. ஆனா தலைவர் கொடுத்திருக்கார், செயலாளர் கொடுத்திருக்கார், பொருளாளர் தங்க சொந்த பணத்தை கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சமா இருந்தாலும் அவங்களுடைய முயற்சி, உழைப்பு, அவங்களுடைய அனுசரணை இதன் மூலமாக இன்னைக்கு 5,70,000 எவ்வளவு பார்ப்பாரு, 5,70,000 ஏறத்தாழ 2 மாசம் 3 மாசத்துக்கு வரும்னு அஜர்த்து சொல்லுவாங்க. இது மாதிரி உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நல்லா ஓதுங்க, இமாமா இருங்க, சேவை செய்யுங்க, அதெல்லாம் அப்புறம். இது மாதிரி ஒரு நாளைக்கு நானும் நம்ம மர்சாக்கு கொடுப்பேங்கிற நியத்தை வைங்க, அல்லாஹ் கபூல் செய்வான். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. $5,70,000 ஒரு மசாலா நீங்க இங்க புரியணும். அது கூட சொன்னாங்க, என் ஜாப்ல இருந்து காசு 5 ரூபா இருக்கும், 10 ரூபா இருக்கும். ஆனா தூண்டுதல், ஆர்வமூட்டுதல், அதுதான் எங்க வேலைன்றாங்க. மசாலா என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு பணக்காரர் 1 லட்சம் ரூபாயை கொடுத்து அவருடைய கணக்கு பிள்ளையின் வழியாக அந்த ஆலிமுக்கு கொடுத்துருங்க, இந்த ஏழைக்கு கொடுத்துருங்க என்று சொன்னார். அந்த கணக்கு பிள்ளையும் அந்த கொடைவள்ளலுடைய 1 லட்சம் ரூபாயை போய் கொடுத்தாருண்டா, அந்த கொடைவள்ளலுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா என்ன சவாபு கிடைக்குமோ அந்த சவாப் இந்த கணக்கு பிள்ளைக்கு இருக்கு. அல்லாஹ் தால பெரிய தயாளன். இப்ப இவங்க 5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க, 5,70,000 இதுல பங்கு கொண்ட ஒவ்வொரு நபர்களும் தங்களுடைய ஜோப்பில் இருந்து 5,70,000 கொடுத்தா என்ன சவாப் இருக்குதோ அந்த சவாப் இருக்கு. நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. நம்ம சொன்னோம், சிபாரிசு செஞ்சோம், நம்ம பேச்சை கேட்டு ஒரு 10,000 கொடுத்தாங்க. 10,000 கொடுத்தவங்களுக்கு சவாப் நமக்கு புரியும். ஆனா நம்ம பேச்சை கேட்டு கொடுத்துருக்குறாங்களே, நமக்கும் இருக்குகிறது. ஆகவே நாம் என்ன செய்யணும்னா, நம்மளால கொடுக்க முடியலன்னு சொன்னாலும் நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சிபாரிசு செஞ்சு நல்லதை செய்ய சொல்லணும். அது தனி நபருக்கு செஞ்சாலும் சரி, அல்லது ஸ்தாபனத்துக்கு செஞ்சாலும் சரி. அந்த அடிப்படையில் நம்முடைய ஷேக் தாவூத் மௌலானா தங்களுடைய சார்பாக எவ்வளவு
1,00,000 ரூபா. அது அவங்க தனி நபர் அவங்க சார்பாக 1,00,000 ரூபாயை கொடுக்குறாங்க. எந்திரிங்க போலண்ணா, செக்ரட்டரிட்ட கொடுங்க, தலைவர்கிட்ட கொடுங்க, நீங்களே வாங்க. பிஸ்மில்லா, வாங்க, கிட்ட வாங்க. அப்படி பிஸ்மில்லா, தலைவர்கிட்ட கொடுங்க. உங்கள்ட்டெல்லாம் சொன்னாங்க 15,000 ரூபா தான் சம்பளம் வாங்குறேன்னு சொல்லி. ஆனா 1,00,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொன்னா 15,000 தானே சொல்றேன். இவள் கொடுக்குறாங்கன்னா இது அல்லா தாலாவுடைய நினையாபுரத்திலிருந்து கொடுக்கப்படுகின்ற இது. சம்பளத்தை மெயினா வைக்காதீங்க. அல்லாஹ் நமக்குன்னு எழுதிட்டான். நிர்வாகத்தின் மூலமா 15,000 ரூபா கொடுப்பான். நிர்வாகம் அல்லாம தனிநபரின் மூலமா 1,00,000 ரூபா கொடுப்பான். எல்லாரும் சொல்றாங்க தன்னுடைய வாழ்க்கைய, நானும் சொல்றேன் கேளுங்க. நான் ஓதி முடிச்சதிலிருந்து எந்த வெளிநாட்டுக்கும் போய் சம்பாதிக்கல. வெறும் மக்தப் முஅல்லிமும் இமாமும் முதர்ரிஸ் இதுதான். அல்லாஹ் தாலா எனக்கு 3 பெண் குழந்தைகளை கொடுத்தான், ஒரு பையனை கொடுத்தான். எங்கிருந்து காசு வந்தது? இந்த மருசாவும் பள்ளிவாசலம் கொடுத்த 5,000 ரூபா 10,000 ரூபா. இப்போதான் கொஞ்சம் வெக்கப்படாம பேர் சொல்ற அளவுக்கு எனக்கு சம்பளம் இருக்குது. ஒரு 33,000 ரூபா கொடுக்குறாங்க, சந்தோஷப்படணும். என்னுடைய சம்பளம் 33,000 ரூபா. அதான் சமீபமா 2, 3, 5 இந்த நிர்வாகிகள்லாம் வந்ததுக்கு பின்னால கிடைச்சிருக்கு. ஆனா இதுக்கு முந்தெல்லாம் 20,000 ரூபாயும் 15,000 ரூபாயும் தான். ஆனா அல்ல பரக்கத்தா வச்சிருக்கிறான். எங்கிருந்து வந்தது? ரகசியம், அது சொல்ல முடியாது. செயல்பட ஆரம்பிக்க, எண்ணங்களை இஹ்லாஸா ஆக்கிக்குங்க, அல்லாஹ்வுக்காக வேலை செய்யுங்க. நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க, உங்க ஜோப்புல வந்து உட்காரும். இன்ஷா அல்லாஹ் செயல்படலாமா? அல்லாஹ்வுக்காக வேலை செய்யணும், தீனுக்காக வேலை செய்யணும். இந்த சம்பளத்தை வச்சு என்ன நடக்க போகுது என்கிற அந்த குறைவான எண்ணம் வரக்கூடாது. தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கிறேன். நீங்க ஒரு வீட்டுக்கு போவீங்க, 100 ரூபா கொடுப்பாங்க. ஒரு வீட்டுக்கு போவீங்க, 500 ரூபா கொடுப்பாங்க. ஒரு வீட்டுக்கு போவீங்க, 50 ரூபா கொடுப்பாங்க. 500 ரூபா வாங்கும் போதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். 200 ரூபா வாங்கும் போதும் அப்படியே 200 ரூபாயை பார்த்து பார்த்து 50 ரூபா வந்தா என்னடா பிச்சைக்கார தானமா 50 ரூபா கொடுத்துருக்கானோ, இந்த எண்ணம் தான் வரக்கூடாது. கையில் எவ்வளவு வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினா அந்த 50 ரூபா 5,000 ரூபாய் வேலையை செய்யும். அது அன்பளிப்பு தானங்க. அன்பளிப்பு இருக்குது, கொஞ்சமா வரும், கூடுதலாக வரும், நிறையா வரும். சில நேரங்கள்ல அறவே இல்லாம இருக்கும். எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க, உங்களை விட்டு போயிருப்பாங்க. என்ன விட்டுட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அங்க நம்முடைய தக்கதீரி தான், பேசாம வந்துடணும். யாராவது பார்த்து கேட்டு இறக்கப்பட்டு அவங்களுக்கு விட்டுட்டீங்கன்னு அது வேற செய்யுது. எனக்கு நீங்க கொடுக்கலீங்கன்னு சொன்னீங்க, போச்சு. ஆக நம்ம குர்ஆன் ஓத போறோம், அதுக்கு போறோம், அங்கெல்லாம் சம்பளம் கொடுக்கல, அன்பளிப்பாக கொடுக்கணும். அன்பளிப்பாக இருக்கும்போது நிச்சயமா பெரிய பரக்கத்து இருக்குது. எனவே இவர்கள்லாம் பல பேர்கிட்ட ஒன்று திரட்டி செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னாலும் ஒவ்வொரு நபரும் 5,00,000 ரூபா, 1,00,000 ரூபா, 10,00,000 ரூபா கொடுத்த சவாபை பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி நிர்வாகிகளும் பெரிய கொள்ளை அடிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. சவாபுகளை, அந்த காசுகளை எந்த ஊழலும் இல்லாம, எந்த வீண் செலவும் இல்லாம தீனுக்காகவே பயன்படுத்தும் போது அவர்களும் பெரிய மதிப்பை பெறுறாங்க. இந்த நல்ல நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒரு நன்றி உரையாக அப்துல் சமத் ஹஜ்ரத் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவாங்க.
السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. صدق الله العليم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. صدق رسول الكريم صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளோடும் நிகரற்ற அன்படியுமாக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை போற்றியவனாக என் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். தங்கைக்கும் சிறப்புக்கும் உரிய செய்குல் ஜாமியா ஹசரத் அவர்களே, ஜாமியாவுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர்களே, ஜாமியாவோட உடன்பிறப்புகளாக வந்திருக்கின்ற ராமநாதபுரம் ஜமாத்தார்களே, அதர் சேகதாவத் ஹசரத் அவர்களே, பெருமைக்குரிய ஜாமியாவுடைய கண்மணிகள், அல்லாஹ்வின் அருளும் அதற்கு கண்மணி ஸல்லல்லாஹு சபாத்தும் என்னிடம் கிடைக்காத அருள் உருவான அருமையான ஜாமியாவோட உடன்பிறப்புகளே, நேற்றைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தேன். அந்த பாடத்துல ஒரு அதீத் வசி அபு இத்ரீஸ் ஹல்வானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாபி. அவர்கள் திமிஸ்க்கு போனாங்க. திமிஸ்க்கு போன இடத்துல, திமிஸ்க்கு பெரிய பள்ளியில மிகப்பெரிய ஒரு ஹஸரத் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பயான் செய்து கொண்டிருந்தார்கள். அதிகமான மக்கள் உட்கார்ந்து அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவருடைய பேச்சை செவிமடுத்து கேட்டு ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தன் ஆலோசனை அவரிடத்தில் வைக்கிறார்கள். மிகப்பெரிய கண்ணியமான மனிதராக இருக்கார். பார்வை கண்ணியமா இருக்கிறது. நான் பின்னால் உட்கார்ந்து இருக்கிற மக்கள்கிட்ட நான் கேட்டேன், அவங்க யாருன்னு கேட்டேன். அவங்க தான் முஆத் இப்னு ஜபல்ட்டு சொன்னாங்க. அது கேட்ட உடனே அப்படி அல்ஹம்துலில்லாஹ், மிகப்பெரிய ஒரு சாபி, இந்த மார்க்கத்துடைய மிகப்பெரிய ஃபகீஹ், அறிவாளி. அவரை சந்திக்கிற வாய்ப்பு அல்லாஹ் எனக்கு தந்தானே, ஆனா இப்ப சந்திக்க முடியாது. மறுநாள் நேரத்தோடு நான் அந்த பள்ளிக்கு போனேன். அது முஆத் இப்னு ஜபல் தொழுது கொண்டிருந்தார்கள். தொழுகை எப்ப முடியும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். எதிர்பார்த்து அவங்க சலாம் கொடுத்து முடித்தோட நேரம் முன்னால போனேன். முன்னால போய் உட்கார்ந்து, ஹஸரத் நான் உங்களை விரும்புறேன் சொன்னேன். அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களை நான் விரும்புகிறேன் என்று நான் சொன்னேன். அவங்க என்கிட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டியா? அல்லாஹ்வுக்காக வேண்டி நீ விரும்புறாய்? ஆமாம், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் விரும்புகிறேன் என்று 3 தடவை கேட்டாங்க. 3 தடவை நான் சொன்னேன், நான் போட்டு இருக்க துண்டு அப்படியே பிடிச்சி உன்னை இழுத்து தன்னோடு சேர்த்து கொண்டு அல்லாஹ் உன்னை விரும்புகிறான். இந்த நேரத்தில் அல்லாஹ் உன்னை, நீ என்னை விரும்பியன் காரணம் அல்லாஹ் உங்களை விரும்புகிறான். இங்கே ஜாமியாவோட உடன்பிறப்புகள் ஜாமியாவிலே தங்கள் பங்கில் இருக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்களே, இவர்களை அல்லாஹ் விரும்பி இருக்கிறான். அந்த விருப்பம் அல்லாஹ்வுடைய விருப்பத்திலே இப்ப இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன துவா செய்தாலும் அல்லாஹ் இப்ப கேட்க தயாராக இருக்கிறான். நல்ல அருமையானவர்கள் விருந்தாளிகளா வந்திருந்தார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி தெரிவிக்க முடியாது. அல்லாஹ்விடத்திலே ஒப்படைப்போம். ரப்பே, இந்த உலகம் மறு உலகத்தில் எல்லா செல்வங்களையும் அவர்களுக்கு தந்து எங்களுக்கும் தந்து அருள் உருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து நம்ம மதரசா சரியாகண்ணா. நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து ஜக்காத்து தொகையை இதோட 5வது ஆண்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மிகப்பெரிய உதவி. 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சத்துக்கு மேல 6 லட்சத்துக்கிட்ட வந்துடுச்சு. அவங்களுடைய முயற்சி நம்ம மதரசாக்கு பெரிய பங்களிப்பு. இதுல எதுக்கு நான் சொல்ல வரேன்னாக்கா, இப்ப நம்ம செயலாளரை பத்தி சொன்னாங்க, மண்பொருள் பொருளாளர் செயலாளரை பத்தி. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, 1970 எங்க மச்சான் கடைக்கு நான் வேலைக்கு போனேன். மாசம் எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம், ரஹ்மானியா ஹோட்டல்ன்ட்டு. அந்த கடையிலேருந்து எனக்கு கத்துக்கிட்டதான் இந்த மதரசாக்கு நன்கொடை கொடுத்தா தான் நம்ம வழிக்கு ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கணும். அவங்க 70 ஆரம்பிச்சாங்க நன்கொடைய. இன்னைக்கு வரைக்கும் இது பண்றேன். மாசம் வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா நன்கொடை.
நான் என் கடையில கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும். இப்ப மதுசாக்கு அதுக்கு முதல் ஏகப்பட்ட ரூபா கொடுப்பேன். நான் ஒரு மதுசா நடத்துறதுனால ஒரு 3/4 தொகையை என் மதுசா கொண்டு போயிடுறேன். 1/4 தொகையை தான் இங்க 2 லட்சம் ரூபாய் இங்க கொடுக்குறேன். இது எங்கேருந்து வருதுன்னா இந்த தொகை இந்த மதுரசாவில் நான் தொடர்பு வச்சிருக்கேன் பாருங்க. மண்புல் அன்வர் 1970 56 வருஷமா போயிட்டு இருக்குது. அந்த தொடர்புல தான் நான் சாதாரண 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சேன். நான் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கிறேன். இது எங்கேன்னு வந்ததில்லை, இந்த மதுரசா கொண்டு வந்தது தான் இதெல்லாம். உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்லனாக்கா, நேற்று எங்களுடைய மகள் வீட்டுல ஒரு விசேஷம் ஹஜ்ஜிக்கு போற விருந்து குரான் ஓதுன்னு ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹஜ்ஜித்திட்ட கேட்டேன் எத்தனை பேர் வேணும்னாங்க. எத்தனை பேர்லாம் இல்ல, இருக்கிற ஓதுற பிள்ளை எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பிள்ளைங்களை அனுப்பி, ஏன்னா ஊருக்கு வழி காட்டணும் போதும். அவங்க துவா பறக்கத்தில் தான் நம்ம இந்த அளவுக்கு செல்லுமதியா நம்ம நல்லா இருக்கிறோம். 20 பேர் போதும், 15 பேர் போதும், 30 எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேர் சொல்லுங்க. அந்த மாதிரி கௌரவிக்கணும் தான் என்னுடைய ஆசை எல்லாம். இங்கேருந்து நான் இவ்வளவு பறக்கத்தா இருக்க தெளிவா இருக்குன்னு காரணம்னாக்கா மண்புல் அன்வருடைய உதவியை கொண்டு தான், வேற எந்த நிகழ்வும் கிடையாது. நான் ஒன்றும் பெருசா படிக்கல, பெருசா நான் இது பண்ணல. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு பொருளாதாரத்தை சிறப்பா கொடுத்துருக்கலாம். அதை உங்ககிட்ட இப்போ ஆஜார்லாம் சொன்னாங்க. ரெண்டுமான ஆஜித் அவங்க 1 லட்ச ரூபா நன்கொடை கொடுக்குறாங்க. பெரிய ஒரு சிறப்பு இந்த வருஷம். அடுத்த வருஷம் இதை விட தாண்டி தான் கொண்டு கொடுக்க போறாங்க. எங்களுக்கு பெரிய ஒரு பறக்கத்து இதெல்லாம் அவங்களுடைய துவா பறக்கத்துல. அடுத்த அடி எப்படியும் ராம்நாபுரம் 7 லட்ச ரூபா வந்து நினைக்கல இன்ஷா அல்லாஹ். அந்த சிறப்போட எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவோம்னா, நம்ம ஜாமியா மனு செயலாளருங்கிற வகையில தலைவரோட சேர்த்து நாங்க இந்த நன்றியை நாங்க சொல்றோம். ரொம்ப சிறப்பான ஒரு உதவி தான். உங்களுக்கு அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். தலைவர் சேர்த்தா சொல்லிட்டாரு. ராமநாதபுரத்துடைய பெரிய பெரிய ஹதரத்துகள்லாம் வந்திருக்கிறாங்க. பஷீர் ஹதரத்தை தவிர மீதி எல்லாம் என்னுடைய மாணவர்கள் தான். ஹதரத்தெல்லாம் ஒரு பெரிய மனிதர். ஆமா, இன்ஷா அல்லாஹ் அவர்கள் அனைவரும் அந்த பணத்தை கொஞ்சம் ஒப்படைப்பாங்க. வாங்க எதிரிங்க ஜி, வாங்க நீங்களே எதிரிங்க. இதை ஒரு போட்டோ எடுத்துங்க ஜி. இன்ஷா அல்லாஹ் வாங்க. ஆமா ஆமா, இப்படி வாங்க. கை வைங்க. அதற்கு பிடிங்க. வாங்க இஸ்மாயில். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். பாப்பா அல்ஹம்துலில்லாஹ். பாரக்கல்லாஹு லக்கும் வ பாரக அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் தான். வரோம். اللهم لك الحمد، اللهم لك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. ربنا ظلمنا أنفسنا
وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم إنا نسألك من الخير كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم ونعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك محمد صلى الله عليه وسلم اللهم إنا نسألك الجنة وما قرب إليها من قول أو عمل ونعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل اللهم بارك لنا فيما آتيت اللهم بارك لنا فيما آتيت وأغننا بفضلك عمن سواك وقنعنا بما رزقتنا وقنعنا بما رزقتنا واخلف على كل غائبة لنا بخير اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்கள் உன்னுடைய தீனுடைய கல்வியை கற்க வந்திருக்கிறோம் அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களின் ஆசிரியர்களும் அவர்களுடைய நிர்வாகிகளும் ஒன்று கூடி இருக்கிறோம் அல்லாஹ். யா அல்லாஹ் இதே கல்வி ஸ்தாபனத்திலே கல்வி பயின்று சிறப்புகளையும் மேன்மைகளையும் பெற்ற உன்னுடைய ஆலிம்களும் வந்திருக்கிறார்கள் அல்லாஹ். இந்த சபையை நீ கபூல் செய்தருள்வாயா, இந்த மஜ்லிஸை நீ ஏற்றுக்கொள்வாயா. இந்த மன்பவுல் அன்வாருக்காக அவர்கள் செய்திருக்கின்ற உதவி பரக்கத் நிறைந்ததாக ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் லட்சங்களை பல லட்சங்களாக ஆக்குவாயாக, கோடிகளை பல கோடிகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் மன்பவுல் அன்வாருடைய தேவைகளை யா அல்லாஹ் உன்னுடைய மறைமுகமான ஹசானாவில் இருந்து எப்போதும் நீ எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறாய் அல்லாஹ். இதை போன்று நாங்கள் எதிர்பாராத விதத்தில் எல்லா உதவிகளையும் நீ செய்து கொண்டே இருப்பாயா. யா அல்லாஹ் இங்கே கல்வி பயிலுகின்ற இந்த மாணவ கண்மணிகளை சாலிஹீன்களாக ஆக்கி வைப்பாயாக, முத்தகீன்களாக ஆக்கி வைப்பாயாக, முதர்ரிசீன்களாக ஆக்கி வைப்பாயாக, இமாம்களாக ஆக்கி வைப்பாயாக, தாயிகளாக ஆக்கி வைப்பாயாக, பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாக ஆக்கி வைப்பாயாக. இவர்கள் மூலமாக இந்த உலகத்திலே தீனில் இஸ்லாம் பரவ இவர்களை காரணமாக ஆக்கி வைப்பாயாக. எங்கள் ஜாமியா மன்பவுல் அன்வாரை யா அல்லாஹ் நாளுக்கு நாள் மேம்பட்டதாக ஆக்கி வைப்பாயாக. மன்பவுல் அன்வாருக்கு உதவக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் உயர்ந்தவர்களாக ஆக்கி வைப்பாயாக. அவர்களை நீ அங்கீகாரம் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் பல மைல்கள் கடந்து பயணங்கள் செஞ்சு கஷ்டங்கள் சுமந்து எங்கள் ஊருக்கு வந்திருக்கின்ற இவர்களை நீ கபூல் செய்தருள்வாயா. இவர்களுடைய குடும்ப தேவைகளை நிறைவேற்றி தருவாயா. அவர்கள் பெற்ற பிள்ளைகளின் மூலமாக கண்களுடைய குளிர்ச்சியை தருவாயா. அவர்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் இருந்தால் அந்த கஷ்டங்களை எல்லாம் நீக்கி சந்தோஷத்தை தருவாயா. அவர்களுடைய இல்லத்திலே நடைபெற இருக்கின்ற திருமணங்களை யா அல்லாஹ் பரக்கத் நிறைந்ததாக ஆக்கி வைப்பாயா. யா ரஹ்மான், யா ரஹீம், யா அக்ரமல் அக்ரமீன். இந்த மாதிரி எங்களுடைய ஜாமியாவிலே கல்வி பயின்ற ஒவ்வொரு மன்பைகளுடைய உள்ளத்திலும் யா அல்லாஹ் அவர்கள் கல்வி பயின்ற மன்பவுல் அன்வாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை தருவாயா. யா அல்லாஹ் அந்த காசுகளை பணங்களை நிர்வாகிகளாக இருப்பவர்கள் தாராளமாக உஸ்தாதுகளுக்கு ஆலிம்களுக்கு நல்ல உயர்ந்த சம்பளங்களை கொடுத்து ஆலிம்களுடைய குடும்பத்தையும் சந்தோஷமாக ஆக்க அவர்களை காரணகர்த்தாவாக நீ ஆக்கி வைப்பாயாக.
இந்த துஆவை கபூல் செய்தருள்வாயா. யா அல்லாஹ் இந்த துஆவை கபூல் செய்தருள்வாயா. யா அல்லாஹ் இந்த துஆவை கபூல் செய்தருள்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா கைரி ஹல்கி سيدنا ومولانا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله عليه وسلم. صلى الله. السلام عليكم ورحمة الله وبركاته.